ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். சில பேர் ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆகிருக்கலாம், சில பேர் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிருக்கலாம். ஆனால் நம்மள காமனாக நிறைய பேர் அடிக்ட் ஆகிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காஃபி அடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். என்ன தான் காஃபி குடிக்கிறதுனால சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதில் நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. காலையில் எழுந்த உடனே ஒரு கப் காஃபி குடித்தாதான் அந்த டே ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா அந்த டே ஒழுங்காக ஓடவே ஓடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1 கப் 2 கப் காஃபி குடிக்கிறது அதெல்லாமே நார்மல் தான். ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காஃபி குடிப்பாங்க, இல்லைனா ஒரு நாளைக்கே 10 காஃபி 15 காஃபி இல்லை அதுக்கும் மேலே குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கவங்கனால அந்த பாடிக்கு நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக டீஹைட்ரேஷன்னால் தலைவலி ஜாஸ்தி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அவங்க பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக நடக்காது. நம்ம அதிகமான அளவில் காஃபி தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கிறதுனால கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒரு கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனோட சிம்டம்ஸை இந்த காஃபி அதிகமாக குடிக்கிறனால அது ட்ரிகர் பண்ணிவிடும். நம்ம ஹார்ட் ரேட் ரொம்ப அப்நார்மலாக இருக்கும், பித்தம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த பாடி ஹீட் ஆகிடும் சீக்கிரமாகவே. அண்ட் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் தொடர்ந்து இந்த காஃபி குடிச்சிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒழுங்கான ஸ்லீப் இருக்காது. ஸோ ஒழுங்காக தூங்கலை அப்படின்னாலே நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தூக்கம் கெட்டு போகும். அண்ட் இந்த காஃபியெல்லாம் அடிக்ட் ஆகிறதுலேருந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸும் சிலது இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு காஃபி குடிக்கணும்னு தோன்ற டைமில் ஒரு கிளாஸ் வாட்டர் குடித்தாலே போதும். அப்படி இல்லையா, ஹாட் வாட்டரில் 2 ஏலக்காய் தட்டி போட்டு அதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லாட்டினா இந்த சம்மருக்கு நீங்கள் டெண்டர் கோகனட் வாட்டர் குடிக்கலாம். ஸோ இளநீ குடிக்கிறதுலாம் ரொம்பவே நல்லது. ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது. முக்கியமாக இந்த காஃபி குடிக்கிறது சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் நம்ம பாடிக்கு ஒழுங்காக அப்சார்ப் ஆகாது. முக்கியமாக ஜிங்க்கு, அயன் இதெல்லாம் நம்ம பாடிக்கு அப்சார்ப் ஆகிறத இந்த காஃபி தடுக்குது. ஸோ அதனால் இந்த காஃபி குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கால்சியம் அதிகமான அளவில் காஃபி குடிக்கும்போது அந்த கால்சியம் யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ நம்ம போன் மினரல் டென்சிட்டி கம்மியாகுது. அதனால் எலும்பு பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காஃபியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரே தடியாக இந்த காஃபி அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 6 கப் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அரை கப்பாக கம்மி பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதெல்லாமே நார்மல். ஸோ எதுவாக இருந்தாலுமே அளவோடு இருக்கிறது நல்லது. ஸோ சூஸ் வைஸ்லி. தேங்க்யூ.